ஏன் ரஞ்சிதம் மேடம், 2 நாளைக்கு முன்னாடி மினிஸ்டரோட பிஏ ஃபோன் பண்றதா சொல்லி நீ தானே ஃபோன் அட்டன் பண்ணி என்கிட்ட கொடுத்த. ஆமா மேடம். இப்ப கேட்டா அவர் எனக்கு ஃபோனே பண்ணலன்னு சொல்றாரு. என்ன மேடம் சொல்றீங்க? வேற யாரும் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருப்பாங்க? அதானே. அதுவும் அந்த போலீஸ் விஷயத்துல தலையிடாதீங்க, எலெக்ஷன் வருது, பேரு கெட்டு போயிடும்னு என்னென்னமோலாம் சொல்றாரு. அப்போ யார் பண்ண வேலையா இருக்கும்? நமக்கு தெரிஞ்சவங்க தான் யாரும் நம்ம கிட்ட விளையாடுறாங்க ரஞ்சிதம். கூடிய சீக்கிரமே அது யாருன்னு நானா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தானா வெளியில வரும். அப்பா, அப்பா, அப்பா. என்னம்மா இளமதி, இவ்வளவு சந்தோஷமா வர? அப்பா, நம்ம கடைய திறந்தாச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? இளமதி, அவங்க எப்படிமா ஒத்துக்கிட்டாங்க? அம்மா, அவங்களுக்கு அவங்களோட பணம் வேணும். நான் அவங்க கிட்ட பொறுமையா சொல்லி புரிய வச்சேன். திருடு போன துணிங்க எல்லாம் கிடைச்சிருச்சு. அத சேல் பண்றதுக்கு எனக்கு என்னோட கடை வேணும். நீங்க கடைய திறந்து விட்டீங்கன்னா தான் என்னால உங்க பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியும்னு சொன்னேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கம்மா. அம்மா தாயி, என் பொண்ணோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். நல்லதாதான் நடக்கும்னா ஏன் இவ்ளோ நாளா உங்க வீட்டுக்குள்ள ஊர்ல இருக்கிற தண்டல்காரங்க எல்லாம் ஒப்பாரி வச்சுட்டு போறானுங்க? இவளை இப்படியே உசுப்பேத்தியே பேசிக்கிட்டு இருங்க. ஒரு நாள் இந்த வீட்டுக்குள்ள பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது, பாத்துக்கோங்க. ஏன் லீலா இப்படி நாக்குல விஷத்தை வச்சு பேசுற? நான் புதுசா எதுவும் பேசலையே. இந்த வீட்டுக்குள்ள நடக்கிறது தானே சொல்லிட்டு இருக்கேன். எந்த வீட்லயாவது பொம்பளை பிள்ளைங்க ரவுடி பயலுங்க கிட்ட கடன் வாங்கி நீங்க பாத்திருக்கீங்களா? இவளை தேடி வர அத்தனை பசங்களும் திருட்டு பசங்களா இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல? நான் சொல்றதுதான் உங்களுக்கு விஷத்தை கக்கற மாதிரி இருக்கு. இப்படியே மாத்தி மாத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டே உங்க பொழுத ஓட்டுங்க. இளமதி, உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? எப்படியோ முட்டி மோதி இந்த கடையை திறந்துட்ட. அந்த ரிஷி தம்பி மட்டும் இல்லனா காணாம போன துணியெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கவே முடியாதுமா. ஆமாக்கா, அந்த பரமும் இப்படி பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. அவன் துணியை திருடிட்டு என் மேல பழிய போட்டா முடியுமா? அத விட்றா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் சரவணா. சொல்லுக்கா. இங்க பாரு சரவணா, நீ ஆசைப்படுற பொருள் எல்லாம் எங்களால வாங்கி கொடுக்க முடியலங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து இவ்ளோ காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் வாங்காதடா. ப்ளீஸ் டா. நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்கின பொருட்களை கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துருடா. கடன் எல்லாம் தீர்ந்ததும் உனக்கு தேவையானத அக்காவே வாங்கி தர. சரிக்கா, நீ சொல்லிட்டா இந்த சரவணா அதை செஞ்சு முடிச்சிருவான். இன்னைக்கே போய் எல்லா பொருளையும் அவங்கிட்ட கொடுத்துறேன். சரிடா. அம்மா, எங்க கஷ்டத்தை தீர்த்து வச்சுட்டேன். மேடம், நீங்க இன்னும் மினிஸ்டர் பிஏ சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல ரஞ்சிதம், நமக்கே எவனோ ஒருத்தன் தண்ணி காட்டுறானா அப்புறம் எப்படி அதை விட முடியும்? அவன் யாரு என்னன்னு எனக்கு இப்ப தெரியணும். மா, என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? வா பரமா, உன்கிட்ட நானே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு இருந்தேன். என்ன விஷயமா? நீ அந்த ரிஷிய போட்டு தள்ள போனப்போ நான் உனக்கு ஃபோன் பண்ணி எதுவும் பண்ணாத, வேணா, விட்டுடுன்னு சொன்னல? ஆமாமா, நீங்க கூட மினிஸ்டர் பிஏ சொன்னாருன்னு சொன்னீங்க. ஆமாண்டா, நானும் அப்படிதான் நினைச்சு உன்கிட்ட சொன்னேன். ஆனா என்கிட்ட அன்னைக்கு பேசினது மினிஸ்டரோட பிஏவே இல்ல. இந்த விஷயத்துல எவனோ ஒருத்தன் நம்ம கிட்டயே விளையாட்டு காட்டுறான் பரமா. இது எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா உனக்கு?
அவன் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவன் தோலை உரிச்சு தொங்க விடணும். பேசாம கலாமா கிட்ட நான் தான் பண்ணேன்னு சொல்லிடலாமா? நம்ம கிட்ட எவ்வளோ நம்பிக்கை எல்லாத்தையும் சொல்றாங்க, அவங்களுக்கே துரோகம் பண்ணிட்டேனே. பேசாம விஷயத்த சொல்லி கலாமாட்ட மன்னிப்பு கேட்டலாமா? என்னதான் நான் சொல்லியிருந்தாலும் ஃபோன் பண்ணது கைப்புள்ள. உண்மையை சொல்றேங்கிற பேர்ல தேவையில்லாம அவரை ஏன் மாட்டி விடணும்? அம்மா, அது யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேம்மா, நீங்க கவலைப்படாம இருங்க. பரமனோட நடவடிக்கையை கவனிச்சிங்களா? மாப்ள, இப்ப என்னடா பண்றது? அம்மா, உன் மருந்தெல்லாம் காலி ஆயிடுச்சு, நீ சொல்லவே இல்ல. என்னம்மா நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க? இளமதி, மருந்து தீந்து போய் 2 நாள் ஆகுதுமா. என்னப்பா சொல்றீங்க? ஏன் மருந்து தீந்து போன விஷயத்த என்கிட்ட சொல்லவே இல்ல? இல்லம்மா இளமதி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை உனக்கு. அதான் இந்த மருந்து காலியான விஷயத்த சொல்ல வேணான்னு அமைதியா இருந்துட்டேன். என்னம்மா நீங்க? உனக்கு மருந்து வாங்க கூட உன் பொண்ணால முடியாதுன்னு நினைச்சிட்டல்ல? ஐயோ, அப்படி சொல்லல இளமதி. இங்க பாரு, மருந்து சாப்பிடலனாலும் நான் நல்லா தானே இருக்கேன். போமா, இப்படி எல்லாம் பண்ணா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன். இளமதி, இளமதி, ஏன்பா நீங்க கூட இதை என்கிட்ட சொல்லல? அம்மா சொல்றதும் வாஸ்தவம் தானேம்மா. நீயும் எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவ. என்னப்பா, நீங்களும் அம்மா கூட சேர்ந்துட்டீங்களா? நீங்களும் என் கூட பேசாதீங்க. இளமதி, இளமதி, எங்க பொண்ணுகிட்ட பேசாம எங்களால எப்படிமா இருக்க முடியும்? சொல்லு சரவணா. நீ சொன்ன மாதிரியே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் எல்லா பொருளையும் திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். இப்பதாண்டா உங்க அக்காக்கு நிம்மதி. உன்னை தப்பா நினைச்சு பேசிட்டேன்டா. என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்லன்னா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சுடுறா. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. நீ என் நல்லதுக்கு தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா என்ன? இங்க பாரு சரவணா, நாம சாப்பிடுற சாப்பாடா இருந்தாலும், நாம யூஸ் பண்ற பொருளா இருந்தாலும், நாம உழைச்ச காசுல வாங்கணும். அதுலதான் சந்தோஷமே இருக்கு. அடுத்தவங்க தராங்கன்னா அத வாங்க ஆரம்பிச்சோம்னா அதுவே பழகி உன்னை சோம்பேறியா ஆக்கிடும்.